எக்ஸோவும் அவனுடைய நண்பர்களும் இம்பீரியல் தீவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக எக்ஸோனுடைய விசித்திரமான காட்டுக்குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு இவங்கள யாருக்குமே தெரியாது. The nameless forest. அப்பா, நாம இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்பா. தாராளமா எடுத்துக்கலாம். இந்த இடத்தை பார்த்தா பிக்னிக் வந்த மாதிரி இருக்கு. என்னது பிக்னிக்கா? ஆமா, நம்மள இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. எனக்கு இது பிடிச்சிருக்கு. பிக்னிக் 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 பிக்னிக். நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு என்னமோ இந்த இடத்தை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆமா, எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. இந்த செடி கொடி எல்லாம் பாரு. எக்ஸோன்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செடி கொடிகளை நான் பார்த்ததே கிடையாது. நான் கூட தான் பார்த்தது இல்ல. இந்த பூக்களோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே பறிக்கணும் போல இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரையும் விட பூவோட வாசனை உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இது போக போக ரொம்ப அடர்த்தியான காடா மாறிக்கிட்டே போகுது. ஏன் கவலைப்படுற? கொஞ்சம் பனி பெய்யுது, அதனால தான் இப்படி. நம்ம சந்தோஷமா இருக்க இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது அபூர்வமான விஷயம். அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? பயப்படாம இருக்கணும்னா நீ ஏன் உன்னோட ஃப்ளேம் கைசரை உன் கையோடயே கொண்டு வந்துட்டு இருக்க? அது வந்து நான் வந்து உனக்கு உன்னோட வண்டியை காட்டுல ஓட்டணும்னு ஆசை, அதுக்கு தானே கொண்டு வந்திருக்க. அப்படி கூட வச்சுக்கலாம். நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. எப்போதுல இருந்து நீ இந்த மாதிரி போய் சொல்ல ஆரம்பிச்ச? அமைதியா இருப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அவ்வளவுதான். இந்த இடம் ஓகே தானே? இங்கே நம்ம உட்காரலாம்ல? ஹே ஷோ, பேசாம நாம இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஏய், எதுக்கு தேவையில்லாம நீ பயந்துட்டு இருக்க? அங்க பாரு, அந்த முகம். ஓ, அந்த செடி பாக்குறதுக்கு ஒரு முகம் மாதிரியே தெரியுதே. இதுக்கு போய் பயப்படுற? அது வெறும் செடி தானே. அப்படின்னா அந்த பக்கம் ஒரு செடி ஆடிட்டே இருக்கு, அதுக்கு என்ன சொல்ற? என்னது இது? இந்த செடி வித்தியாசமா இருக்கு. அதுக்கு வாய் இருக்கு. நாம இங்கே இருந்தோம்னா நிச்சயம் அந்த செடிங்களுக்கு இறையா மாறிடுவோம். எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கிற அருமையான பகுதி இது. இவன் எங்க போனாலும் மாற மாட்டான். ஓ, இது என்னது? ஓ, பரவாயில்லையே, இந்த செடிகள்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் வாங்க, இந்த அழகான செடிகளை பாருங்களேன். செடிங்க மாதிரியே இருந்துட்டு இப்படி பயமுறுத்துதுங்க. இனிமே இங்க இருக்க வேண்டாம், ஓடிடலாம். யாரும் பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஆமாமா, மக்கட்டோவை நாம எல்லாரும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமா? அந்த பயங்கரமான செடிகளுக்கு நடுவுல அவளை நம்ம விட்டுட்டு வந்திருக்க கூடாது. சரி, வாங்க போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஏதாவது பேசு. பதில் சொல்லு மக்காட்டோ, நீ எங்க இருக்க? அவ காணாம போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. இப்ப என்ன பண்றது? அவளை எங்க கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் சுத்தினாலும் மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வந்து சேர்றோம். இந்த மரத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கனே. ஒருவேளை நாம இந்த காட்டுல வந்து வசமா மாட்டிக்கிட்டோமா? நமக்கு என்ன ஆக போகுது? வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு. ஏய், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. ஒருவேளை இது அந்த பழங்காலத்து காடா? பதில் சொல்லு. எனக்கு இத பத்தி கொஞ்சம் தெரியும். எக்ஸோன்ல பேரே இல்லாத காடு ஒண்ணு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வெறும் கட்டுக்கதைன்னு நினைச்சேன், ஆனா இப்ப உண்மையா இருக்கு. காடா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பேரே இல்லாத காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மந்திரம் புகுந்துட்டு இருக்கான். யாராவது ஒருத்தர் தெரியாம வந்து இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழியே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை இதுதான் அந்த பேர் இல்லாத காடா இருந்தா நம்மால வெளியே போகவே முடியாது. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி நடக்கிறதுக்கு விட மாட்டேன். கண்டிப்பா வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கான். அதை கேட்டாலே நாமெல்லாம் கலங்கி போயிடுவோம். ஒருத்தன் எவ்வளவுதான் தைரியசாலியா இருந்தாலும் இதை கேட்டா பயந்துருவான். அதனாலதான் யோசனை பண்றேன். அப்படியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா சொல்றேன். எதுக்கும் நீங்க எல்லாத்துக்கும் தயாராயிருங்க. நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. ஏன்னா இதை நான் ஒரே ஒரு முறை தான் சொல்லுவேன்.
என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் என்ன பைத்தியமாக்கிடும். அதனால அது உடனடியா மறந்துடணும்னு நான் முயற்சி பண்றேன். ஹேய், நான் சொன்ன மாதிரி அது மறந்து போயிட்டேன். அம்மா ஓ, ஏய் இது ஏதோ ஒரு பழம்பா. இது என்ன பழம் தெரியல, ஆனா வாசனை செமையா வருது. அந்த சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா சாப்பிட்டாகணும். வாவ், இது ரொம்ப இனிப்பா டேஸ்டா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. மக்கட்ட இவ்வளவு நேரமா நாங்க ஒன்னதான் தேடிட்டு இருந்தோம். ஆனா நீ இங்கதான் இருந்தியா என்ன? என்னது, நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்களா? நான் தான் இவ்வளவு நேரம் உங்களை தேடிட்டு இருந்தேன். இந்த பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு. இவ்வளவு டேஸ்டான ஒரு பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஓ, அட ஆமாப்பா, காலையில இருந்து நம்ம எதுவுமே சாப்பிடல. பசிக்கு இதை போட்டு அடைப்போம். அதை சாப்பிடாது. ஏய் யோசிக்கே, எதுக்காக அதை தட்டி விட்ட? இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இந்த காட்டுல இருக்கிற எதையாவது ஒண்ணு நாம சாப்பிட்டாக்கா அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டவன நாம எழுப்பிடவே முடியாது. கும்பகர்ண மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பானா. அப்படின்னா மக்கோட்டோக்கு இப்ப என்ன ஆகும்? இவ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. இந்த மாதிரி எல்லாம் கத்தாத யோசிக்கே, கொஞ்ச நேரம் என்ன அமைதியா யோசிக்க விடு சரியா? மக்கோட்டோ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். ஆமா, நாங்க சொல்றது கேளு. சரியாதான் சொன்னீங்க. என்னமோ தெரியல, நான் ஹை பிச்சிலே பேசிட்டு இருக்கேன். இவளை காப்பாத்துறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சா இதுக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறீங்களா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சா நல்லா இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நீ தயவு செஞ்சு தூங்கிடாத. இல்ல, இவ்வளவு தூங்க விடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றது? இவளை இப்படியே நல்லா நடக்க வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தூங்கிடுவா. ஏய் இத பாரு மக்கோட்டோ, தயவு செஞ்சு தூங்காதப்பா. எதுக்கு ஊன்னு ஊளையிட்டு இருக்க? அங்க ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது. என்ன சொல்ற? உனக்கு என்ன தெரிஞ்சது? மரங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு கட்டடம் மாதிரி இருந்தது. என்னது கட்டடமா? என்ன சொல்ற ஊசிக்கே? இது காடு. நான் அத பார்த்தேன். அது ஒரு பெரிய கோயில். கோயிலா? ஆமா. இப்போ இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. எனக்கு கதை சொன்னவங்க காட்டுக்குள்ள கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ள போனா மந்திர சக்தி எல்லாம் போயிடுமா. ஓ அப்படியா? அட ஆமா, அது ஒரு கோயில் தான். என் கண்ணையே என்னால நம்ப முடியல. சரி வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். அற்புதமா இருக்கு. இதுக்குள்ள அழகழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு தெரியலையே. இந்த சிலையெல்லாம் பார்க்க உண்மையான மனுஷங்க மாதிரி இல்ல? ஆமாமா, அங்க இருக்கிற அந்த சிலைய பாருங்களேன். அது சிலை மாதிரியே இல்ல, உயிருள்ள மனுஷன் மாதிரியே இருக்கு. என்ன அப்படியா? எனக்கு அப்படிதான் தெரியுது. இந்த மனுஷன் உண்மையிலேயே பெரிய ஆளா இருந்திருப்பாரு. உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான விஷயம். எனக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வும் கலை ஆர்வமும் தான் இத சொல்ல வைக்குது. இப்ப புரியுதா? ஹேய், அங்க ஏதோ ஒண்ணு பளபளன்னு தெரியுது. ஆமாப்பா, என்னது? உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான விஷயம். இங்க இருந்துதான் அந்த வெளிச்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இத பாத்தீங்களா? மனுஷ உருவத்துக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு பள்ளம் இருக்கு. ஒருவேளை இது பீடமா? நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி இடத்துல தான் மனுஷங்களை பலி கொடுப்பாங்க, தெரியாதா? அதெல்லாம் பழங்காலத்துல. உண்மையாவா? ஆமா ஆமா. அப்புறம் இங்க ஆதி காலத்து எழுத்துக்கள்லாம் இருக்கு. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா ஊசிக்கே? சில வார்த்தைகளுக்கு மட்டும் எனக்கு அர்த்தம் தெரியும். என்னால அதை படிக்கவும் முடியும். அப்ப படிச்சு சொல்லு. இருங்க, என்னன்னு பாக்குறேன். தூங்குற பொண்ணும் தைரியமான பையனும்
இது வெறும் அறிவுரை இல்ல, ஆதி காலத்துல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை இங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா நீ கேள்விப்பட்ட கதையும் இந்த இடமும் ஒண்ணுதானா? ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா மந்திரத்தை தடுக்க நமக்கு ஒரு வழி கிடைக்கும்ல. சரியா சொன்ன. மந்திர தந்திர விஷயங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் பயன்படுத்த போறேன். அப்படியா? அப்ப சீக்கிரம் செய்ய யோசிக்கே. வழக்கம் போல மெதுவா இல்லாம சுறுசுறுப்பா இரு, சரியா? சரி, உங்க எல்லாரையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இப்ப இருக்கே. என் வேகத்தை பார்க்க போறீங்க. ஓ, அந்த தைரியமான பையன் MTB ஓட்டுவான். அப்புறம் அவன் வெளிச்சமா மாறி தூங்கிக்கிட்டு இருக்க பொண்ணை எழுப்புவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாத்திரை வெளிச்சத்தை பாப்பா. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. மாத்திரை வெளிச்சோன்னா மாத்திரைங்கிறது நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா போடுறது. இங்க வா. இப்போ நம்ம மக்கோட்டோவை இந்த பீடத்துல படுக்க வைக்கலாமா? நம்ம சொன்ன உடனே இவ படுப்பாளா? தூங்கிக்கிட்டு விழுந்துட்டா பாரு, கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம்ல. ஆமா, நான் தான் தெரியாம விட்டுட்டேன். உனக்கு அடியில எதுவும் படல மாக்கோ? ஏதோ ஒரு மக்கோட்டோவை தூக்கிட்டு போகுது. விடக்கூடாது. இப்ப நம்ம என்ன செய்யறது? நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். இதோ வரேன் மக்கோட்டோ. உனக்கு ஒன்னும் ஆகல ஓசுக்கே? மக்கோட்டோவை சுத்தி ஒரு சக்தி வாய்ந்த பிம்பம் இருக்கு. எப்படியாவது அவளை அதுல இருந்து நாம காப்பாத்தி ஆகணும். ஆனா அந்த இடத்துக்கு நம்மளால கிட்ட நெருங்கி போகவே முடியாது. யார் இதுக்கு பயப்படாதீங்க. என் ஃப்ளேம் டேசரை வச்சு நான் அங்க போறேன். That's it, let's go. நீ அங்கே இரு மக்கோட்டோ. உன்னால இது முடியுமா? பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். நான் கிட்ட நெருங்கிட்டேன். என்னது இது? வந்துருண்ணா. என்னாச்சு? ஷோ எங்க போனான்னு தெரியலையே. என்னடா இது? நான் எங்க இருக்கேன்? ஷோ, நீ இங்கேயா இருக்க ஷோ? அது மக்கோட்டோ வாய்ஸ் தானே? நீ எங்க இருக்க மக்கோட்டோ? தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. என்னால எதையுமே பார்க்க முடியல. சரி, அங்கே இரு. நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். எதுக்கு பயப்படாதே? ஆனா நான் உன்னை விட மாட்டேனே. என்ன பார்த்து பயந்து போயிட்டியா? என்ன எங்களை பார்த்தா யாருன்னு தெரியலையா? குழப்பமா இருக்கா? மக்கோட சாப்பிட்ட பழத்துல இருந்த ஜெம்ஸ் தான் நாங்க. என்னது? நீங்களா ஜெம்ஸா? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நாங்க மக்கோடோட உடம்புக்குள்ளதான் இருக்கோம். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இந்த குரல் எல்லாம் என் உடம்புக்குள்ள இருந்து தான் கேக்குதா? ஆமா, நீ சரியா சொன்ன செல்லம். நாங்க எல்லாரும் இப்போ உன்னோட உடம்புக்குள்ளதான் இருக்கோம். இப்போ உன்னை உண்டில்லன்னு பண்ண போறோம். அந்த பழத்தை எப்ப நீ வாய்க்குள்ள போட்டியோ அப்பவே சாபம் வந்து உன்னை சேர்ந்துடுச்சு. இப்ப தெரிஞ்சு என்ன பண்றது? இனிமே தப்பிக்க முடியாது. என்னது? இதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா இவளோட உடம்ப நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எங்களை மாதிரி நீயும் சின்னதா மாறி உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்துட்ட. நீயும் எங்க கூட வந்து சேர்ந்துக்க. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு மனுஷனை ஜெம்மால மாத்த முடியாது. இனிப்பா இருக்கிறதுக்காக கண்டத கடையில சாப்பிடாதன்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன திட்டத்துக்கு இதுவா நேரம் ஷோ? இத பாரு பர்பிள் ஜெம், நான் உன்னை இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாத மக்கோட்டோ, நான் உன்னை இதுல இருந்து காப்பாத்துறேன். சரி சின்ன பையா, வேணும்னா என் கூட இடாட்டன் பேட்டிலுக்கு வா. இன்னும் உன் கூட இடாடன் பேட்டலா? ஆமா, உன்ன மாதிரி சின்ன பசங்க கிட்ட ஜெயிக்கிறதுக்கெல்லாம் அது ஒண்ணுதான் வழி. எங்க உலகத்தோட சட்ட திட்டமும் அதுதான். மனித உடல்ல இருக்கிற இந்த பகுதியில நாம ரேஸ வச்சுக்கலாம். இங்க இருக்கிற இதயம் தான் நமக்கு ஃபினிஷ் லைன். நீ ஜெயிச்சா நாங்க இந்த உடலை விட்டு போயிடுவோம். பாவம், ஆனா அதுக்கெல்லாம் சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கவே கிடைக்காது. நீ விளையாடுறியா? என் உடம்புக்குள்ளே ரேஸ் வைக்க போறீங்க? எனக்கு வேற வழி தெரியல மக்கோட்டோ. உன்னை காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. நான் சொல்றது புரியுதா? அப்படியே சொல்ற? ஓகே, ரேஸுக்கு நான் தயார். அப்படியா? நீ என்னதான் செய்யறன்னு பார்க்கலாம். That's it. Let's go. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். ஜெயிப்போங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது உண்மையாக்கி காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு.
ஹிடாட்டன் கோ! இப்ப நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு தெரியுதா? மக்களோட வயிற்று பகுதியில உள்ள முதல் இடம் தான் இது. சாப்பிட்டது ஜீரணமாகாம இன்னும் அப்படியே கடமுடான்னு வயிற்றுல இருக்கு. இவ்வளவு சாப்பாடு அவ எப்படி சாப்பிட்டா? என்ன தெரியாத மாதிரி கேக்குற. எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். உன் சாப்பாடு தான் இப்ப தடையாவே இருக்கு. நீ இங்கே இரு பொடி பையா, நான் போய்கிட்டே இருக்கேன். ஓ, அப்படியா? இந்த சாக்லேட் ஹேரி பண்ணியா பண்ணா போதும். தெரியாம பேசாத. இந்த மாதிரி சாப்பாட்டு மேல வண்டி ஓட்டுறது கஷ்டம். உன்னால கீழே இறங்கவே முடியாது. அட என்ன இது? நீ சாப்பாட்டுக்குள்ள மாட்டிப்ப, அதோட சேர்ந்து நீ செரிமானம் ஆயிடுவேன்னு நினைச்சேனே. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இப்பதான் இது செரிமானம் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும். பரவாயில்லையே, நீ நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தான் எங்களுடைய பாதை. எந்த மனுஷனும் இதுல வண்டி ஓட்டுனதே இல்ல. அட என்ன இது? இந்த பையன் ரொம்ப அற்புதமா ஓட்டுறான். இல்ல, கண்டிப்பா நான் கீழே விட மாட்டேன். நான் மக்கோட்டவை காப்பாத்தி ஆகணும். இவனால இதை எப்படி பண்ண முடியுது? நல்லா ஓட்டுன ஷோ. இப்ப நீ தோல்வியை ஒத்துக்கிறியா? கண்டிப்பா இதுல உன்னால ஜெயிக்க முடியாது. அதுக்குள்ள ரேஸ் முடியல. இன்னும் நிறைய இருக்குது தம்பி. என்ன இன்னும் இருக்கா? அதோ தெரியுது பாரு. அதுவும் உடம்போட ஒரு பகுதி தான். அதுல சரியான வழியை நீ தேர்ந்தெடுத்தா இந்த போட்டியில உன்னால ஜெயிக்க முடியும். அங்க ரெட் ப்ளூன்னு ட்ராக் இருக்கு. ரெண்டுத்துலயும் பாதி வாய்ப்பு தான் இருக்கு. இப்ப நான் எந்த வழியில போறது? எதுலயோ ஒண்ணுத்துல போவோம். மன்னிச்சிரு தம்பி, இப்ப நான் தான் ஜெயிக்க போறேன். நீ எடுத்திருக்கிறது தவறான பாதை. இதயத்துல இருக்கிற ரத்தம் எல்லாம் வந்து உன்னோட எலும்பு உடைக்க போகுது பாரு. அதனால இப்ப நான் தான் ஜெயிக்க போறேன். என்ன? நான் சரியான வழியில போய்கிட்டு இருக்கேன். நான் தான் ஜெயிக்க போறேன். இப்ப நான் எந்த கஷ்டமும் இல்லாம சுலபமா இதயத்துக்குள்ள போறேன். ஷோ, இப்ப நீ தோத்துட்டு இருக்கியா? அடுத்து என்ன நடக்க போகுது? என்ன இது இப்படி இருக்கு? இவளோட இதயம் ரொம்ப வேகமா துடிக்குது. எப்படி நான் அங்க போவேன்? யாராலையும் அந்த இடத்தை தாண்டி இப்ப போக முடியாதே. எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஷோ, என்ன காப்பாத்துவியா? பயப்படாத மக்கோட்டோ. நான் கண்டிப்பா உன்னை இதுல இருந்து காப்பாத்துவேன். ஷோ, நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறத மக்கோட்டோ. சரி ஷோ, நீ வருவேன்னு நான் நம்புறேன். இப்ப பரவாயில்லையே. இவளோட இதய துடிப்பு கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. என்னது? என்ன இது? நான் எப்ப தூங்க ஆரம்பிச்சேன்? ஒரு மோசமான கனவு வேற கண்டிருக்கேன். ஆமா, நானும் தான். எப்படி ஒரு மோசமான கனவு இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்ல. நீ என்ன கனவு கண்ட? அட போப்பா, அது விசித்திரமானது. நான் உன் உடம்புக்குள்ள பூந்து உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஜேம்ஸ் கூட ஹிடாட்டன் பேட்டில் ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன். நீ உண்மையாவ சொல்ற? நானும் இதே கனவு தான் கண்டேன். என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. உன் வயித்துக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் ரேஸ் ஓட்டினேன் தெரியுமா? அதேதான். என் வயித்துக்குள்ள நீ சொன்னது கூட ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு தெரியாம எப்ப இவ்வளவு சாப்பிட்டா? ஏய் மக்காட்டோ, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கனவை தான் கண்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, பெரிய ஆச்சரியம் தான். ஹலோ, குட் மார்னிங். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. காலங்காத்தாலேயே தூக்கம் வேற வருதா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. போய் சாப்பிடலாம். எனக்கும் பசிக்குது. வாங்க ஏதாவது போய் சாப்பிடலாம். நான் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு போலான்னு இருக்கேன்பா. உண்மையிலே நான் கண்டதெல்லாம் கனவு தானா? ஷோவும் அவனுடைய நண்பர்களும் விசித்திரமான அந்த காட்டை ஒரு வழியா கடந்தாங்க.
இங்கிருந்து அவங்க இம்பீரியல் தீவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் சேர்ற இடத்துக்கு இப்போ ஒரு அடி நெருங்கி வந்துட்டாங்க. ஒரு ஸ்லாலம் பண்ணணும்னா டர்னிங் அப்ப நல்லா திரும்பணும். அதோட பைக்க பவரா தூக்கணும். இதோட பேரு டயர் டானியல். உங்களுடைய ஹேண்டில் பாரை முன்னாடி தூக்கி பேக் டயர்ல ஜம்ப் பண்ணணும். இத பண்ணும்போது உங்களுடைய பேக் டயர் மட்டும்தான் ரோட்ல கான்டாக்ட்ல இருக்கணும். ஷோவும் அவனுடைய நண்பர்களும் இம்பீரியல் தீவை சீக்கிரமே அடைய போறாங்க. ஆனா அதே நேரம் போற வழியில அவங்க ஒரு இடத்துல காணாம போயிடுறாங்க. அங்க ஆத்தர் வந்து இடாட்டன் பேட்டலுக்கு சவால் விடுறாரு. ஆனா இந்த ரேஸுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு? அது என்னவா இருந்தாலும் இம்பீரியல் தீவை நோக்கி போறதுதான் இவங்களுடைய ஒரே குறிக்கோள். இடாட்டன் ஜம்பின் அடுத்த எபிசோட் ஆத்தரின் சவால் இம்பீரியல் தீவுக்கான வழி. கம் ஆன்!